கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. விசுவாசத்தோடு கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடங்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடங்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே கூடுமே. விசுவாசத்தோடு என் வாழ்க்கையில் நான் செய்ய முடியாத காரியங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேத வார்த்தை கூறுகிறது. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு கோட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு கோட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. தேவன் யார் என்று தெரியாம நம்ம அவரை ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் வேதத்துல வாசிச்சிருக்கீங்க, இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இயேசு கிறிஸ்து டயர்டா தூங்கிட்டா இருப்பா. ஐயோ கடவுளே, நாங்க செத்து போக போறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து நல்லா தூங்கிட்டு இருந்தார். ஏன்னா இட்டர்னிட்டி என்டர்ஸ் இன்டு ஹியூமனிட்டி. அந்த நித்திய காலமாய் வாழுகின்ற தேவன் ஹியூமனிட்டிக்குள்ள வந்தார், மனுஷிகத்துக்குள்ள வந்தார். அதுதான் அல்டிமேட்டு. அதனாலதான் நம்ம அவரை தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கையால் உருவாக்கப்படுகிற எதுவுமே தெய்வம் கிடையாது. தேவனை உருவாக்க முடியாது, தேவனுக்கு உருவம் இல்லை. ஆமென். அந்த தேவன் தான் நம்மளை உருவாக்க முடியும், நம்ம தேவனை உருவாக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆமென் ஆமென். இதை நம்ம வேதத்துல வாசிக்கும் போது இதை பாடும் பொழுது நம்மளுக்கு தெரியும், ஆஹா இப்படிலாம் இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறாரு. சத்தியம் அறியாம நம்மளால பாட்டு பாட முடியாது. தேவன் யார் என்பதை விளங்கி கொள்ளாமல் அவரை ஆராதிக்க முடியாது. ஆமென்
அதனால என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வரிகளும் நம்ம பாடும் பொழுது அதை உணர்ந்து நம்ம பைபிள் இதை எங்கேயாவது வாசிச்சிருக்கிறோமா, இல்லை எப்பயாவது போதகர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரா, அதை உணர்ந்து நம்ம வந்து வாசிப்போம். எத்தனை பேர் பிசாசு ஓட்டியிருக்கீங்க? பிசாசு எத்தனை பேர் ஓட்டியிருக்கீங்க? நம்ம என்ன பண்ணுவாங்க, போய் வேப்பிலை வச்சு அடிச்சு துரத்தையா ஓட்டுவோம்? கிடையாது. நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம பிசாசு ஓட்டும் பொழுது அந்த பிசாசு நம்மளுக்கு கீழ்ப்படியுது. ஆமா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் தான் என் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஆமென். யாருக்கெல்லாம் பிசாசு மேல பயம் இருக்குதோ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உன்னை கமாண்ட் பண்றேன், என்னை விட்டு விலகி போயிடு. ஒரு சில பிசாசுல சீக்கிரம் போவாதாமே, மெதுவா தான் போவாமே. அதை பத்தி திருப்பி அட்டாக் பண்ணுதுன்னா சொல்றேன். பிசாசு யாரையும் அட்டாக் பண்ணாது. ஏன்னா வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். பிசாசு என்ன தொடணும்னா அங்க போய் அவரை தொட்டுட்டு வரணும், அவரை தொட முடியாது. என்ன பண்றது? செய்வினை எதுவும் அட்டாக் பண்ணாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்ல, யாக்கோபு விரோதமாய். ஆமா, இஸ்ரவேலை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறது இல்ல. ஆனா இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனங்கள்ன்றதையும் தாண்டி இனி உண்மையா நம்ம தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவங்களுக்கு சொன்ன வார்த்தை அவங்களுக்கு பலிச்சதோ இல்லையா, நமக்கு 100% பலிக்குது. நாம சொல்லுங்க. அதனால யாரா எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு வச்சு எலுமிச்சை பழத்தை வச்சாங்கன்னா அதை வெட்டி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்துருங்க. ஹalleluya, ஹalleluya. பார்க்கலாம் எத்தனை எலுமிச்சை பழம் இங்க வருதுன்னு பார்க்கலாம். ஒரு பழம் 6 ரூபாய் சும்மா. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. பல்லமா உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உணர்ந்து உணர்ந்து பலமா உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே. எதனால தெரியுமா கூடும்? அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். என்னுடைய சொந்த ரட்சகர் அவர். என்னுடைய தாயும் தகப்பனுமா இருக்கிறார். கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்காக